பொங்கலோ பொங்கலோ பொங்கல் பொங்கல் வந்தது, பொங்கலுக்கு முன்னாலே போகி வந்தது. பொங்கலோ பொங்கலோ பொங்கல் பொங்கல் வந்தது, பொங்கலுக்கு முன்னாலே போகி வந்தது. அதென்னது? போகியா போக்கியா? ரெண்டும் தான் இல்லைங்க. சில பேர் போகி பண்டிகைங்கிறாங்க, சில பேர் போக்கி பண்டிகைங்கிறாங்க. அப்போ ஏதான ஒன்று தானே சரியாக இருக்கணும்? இல்லை, போகின்னு சொன்னாலும் கரெக்டு, போக்கின்னு சொன்னாலும் கரெக்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், போகி அப்படிங்கிறது இந்திரனுக்கு ஒரு பேர். இந்திரன் குளிர்ந்து நமக்கெல்லாம் மழை கொடுத்தாதான் இந்த மாதிரி பொங்கல்லாம் கொண்டாட முடியும். அவனை கும்பிடுற நாள், அதனால் அன்னைக்கு போகின்னு சொல்லுவாங்க. போக்கி அப்படிங்கிறது பழையனவை போக்கி புதியனவற்றை வரவேற்கும் நாள். அதனால் இது போக்கி பண்டிகைன்னு சொன்னாலும் தப்பு இல்லை. இந்த போகி பண்டிகை அன்றைக்கி காலையில் அதிகாலையில் 4 மணிக்கு இந்த சின்ன பசங்கள்லாம் சின்ன ஒரு பறை ஒன்று வச்சுருப்பாங்க. டும்மு 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 டும்முன்னு தட்டிக்கிட்டு, போச்சு போச்சு மார்கழி போச்சு டும் 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 டும், ஆச்சு ஆச்சு தை வந்தாச்சு டும் 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 டும்னு தட்டிக்கிட்டே போவாங்க. அந்த நேரத்தில் எல்லார் வீட்லேயும் முன்னால் வாசலில் அந்த பழைய கோழி கூட, வீட்டில் இருக்கிற முறம், இன்னும் இருக்கிற நெல்லுகளெல்லாம் வச்சுருந்து எலி கடித்த கூட, அந்த மாதிரி பொருட்களை கொண்டு போட்டு எரிப்பாங்க. குளிர் காய்வாங்க சில பேர் சுற்றி உட்காந்துக்கிட்டு. அந்த காலத்தில் சுற்றுச்சூழல் மாசுபடாதபடி வீட்டில் இருந்த, ஆமாம் ஏன் முறத்தெல்லாம் போட்டாங்க அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணலாம். எவ்வளவு நெல் விளைஞ்சிருந்தா எத்தனை முறை அவங்க அந்த முறத்தில் அதை போட்டு புடைச்சிருப்பாங்க, கூடையில் போட்டு சலிச்சிருப்பாங்க. அப்போ எல்லாமே பழசாகும்ல. இந்த பழசெல்லாம் போட்டு புதுசாக வாங்கினாதானே இந்த கூடை முடையிறவனுக்கும் முறம் செய்கிறவனுக்கும் பொழப்பு. அதை யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு முறத்தை வாங்கிட்டு நாங்கள் ஒரு 9 வருஷம் வச்சுப்போங்கன்னு வேண்டாங்க. அவங்களுக்கு கைத்தொழிலுக்கு நாம் தான் இடம் செஞ்சு தரணும். அப்போ தானே அவங்க உழைக்க முடியும், பிழைக்க முடியும்.